வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதியதாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறவங்களுக்கான சில ஆலோசனைகள் தான். இது என்னோட சின்ன அட்வைஸ். முதல்ல நாட்டுக்கோழினா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் ஈடுபடுங்க. நிறைய பேர்கிட்ட விசாரிங்க. ஒரு இடத்துல நீங்கள் நாட்டுக்கோழி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா, அது நம்பிக்கையான இடமா இருந்தால் விலை சற்று கூடவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாட்டுக்கோழியை வாங்கிக்கிங்க. நீங்கள் புதுசாக தொடங்குறீங்க, நீங்கள் காசை பார்த்துட்டு ஏமாந்து விட்டுறாதீங்க. புதியதாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறவங்க 2 முறையில் நாட்டுக்கோழி வாங்கி வளர்க்கலாம். முதலாவது முறை பார்த்துட்டிங்கன்னா கோழி குஞ்சா வாங்கி வளர்ப்பது. இது நல்லா வளர்ந்த பின்பு அந்த கோழியிலிருந்து கோழி குஞ்சு உற்பத்தி பண்ணிக்கிறது. இதுக்கு 8 மாதம் வரை டைம் ஆகும். கோழி குஞ்சா வாங்கி தன்னோட நாட்டுக்கோழி வளர்ப்பை தொடங்குறவங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. கோழி குஞ்சுகளோட உயிரிழப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது 10 நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கினீங்கன்னா அதில் 4 இல்லைன்னா 5 கோழி குஞ்சு வரை உயிரிழக்க வாய்ப்புள்ளது. அது எப்பவுமே நடக்கும். அது தடுமாற்றத்தை இருக்க முடியாது. நீங்கள் ஒரு நாளுக்கு கோழி குஞ்சு வாங்கலாம், இல்லை 3 மாதத்து கோழி குஞ்சு வாங்கலாம். நீங்கள் கோழி குஞ்சை எப்படி வாங்கணும்னா, ஒரே தாய் தந்தை கோழி சேவலுக்கு பிறந்த கோழி குஞ்சாக இருந்ததுன்னா வளர்ப்பதுக்கு சிறந்தது. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி கோழி குஞ்சை தான் விரும்புவாங்க, மெயினாக கட்டுக்கு வளர்த்துறவங்க. கோழி குஞ்சா நீங்கள் வாங்கி வளர்ப்பதில் பாதகம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, உயிரிழப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியிலிருந்து அந்த காக்கா பருந்து அதுக்கிட்டலாம் இருந்து காப்பாற்றணும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2வது முறை பார்த்துட்டிங்கன்னா, நல்லா முட்டையிற தருணத்தில் இருக்கிற வளர்ந்த கோழியை வாங்கி வளர்ப்பது. இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதுதான் நல்லா சிறந்த வழி.